வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்மடியில் என்ன பார்க்க போகிறோன்னா வச்சிங்கன்னா, ஹீரோ அவங்க தரப்புலேருந்து ஒரு சூப்பரான ஒரு பைக்கை நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் களம் இறக்க போகிறாங்க. அந்த பைக்கை பற்றியான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை அவங்க கூட ஷேர் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு உங்களுக்கு அந்த கிளிக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேஷனான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களை தேடி பெல் ஐக்கானை போட்டிங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ உனக்கு கிடச்சிருக்க அந்த நியூஸ் லீகலா, அது இல்லாமல் இது உனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுமா, இந்த வாட்டி வரதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கா, இதில் மற்ற நியூஸஸ் மாதிரி லீக் நியூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வராமலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விஷயமானு கேட்டிங்கன்னா, நிச்சயமாகவே இந்த நியூஸ் ஒரு 100% கன்ஃபார்மான ஒரு நியூஸ் மாதிரியே வச்சுக்கலாம். இந்த விஷயங்கள் எங்கேருந்து எடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா, ஹீரோவோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் இந்த பைக்குக்கான டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ஹீரோவோட அஃபீஷியல் பேஜில் நியூ இயர்லேருந்தே சொல்லப்போனால் ஒரு சில ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. திடீர்னு ஒரு இடத்த காமிப்பாங்க, அந்த இடத்துல ஏதாவது ஒரு வேர்டை பெருசாக பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை மாதிரியே திருத்திட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதில் நிறைய வேர்ட்ஸ் இருந்துச்சு. அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கடைசியில் அந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல்லாக ஒரு மேவரிக்னு ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது மாதிரி வேர்ட்ஸை வச்சு டீசர் போட்டாங்க பார்த்தீங்களா, அப்பயே ஒரு டவுட்டு, ஹீரோ ஏதோ ஒரு புது பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க, அதுக்கு தான் இப்போயே அவங்க அடி போடுறாங்கன்னு. அதே மாதிரி உண்மையாலுமே அவங்க ஒரு புது பைக்கை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இன்ஸ்டாகிராமில் அதுக்கு அந்த வண்டிக்கான டீசருமே இன்ஸ்டாகிராமில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த டீசரில் நம்மளுக்கு அந்த வண்டியோட டிசைன் ஃபுல்லாக தெரியல, பட் அந்த வண்டியோட லைட்டிங், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த வண்டியோட எக்ஸைஸ் நோட், இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில 3 விஷயங்கள் மட்டும் அதில் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹெட்லைட்ஸை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி ப்ளஸ் ஒரு ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப் யூனிட்டோட வரக்கூடிய ஒரு லைட்டிங். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்தளவுக்கு அதுவுமே ஒரு ஃபுல்லி டிஜிட்டல், அதுவும் உங்களுக்கு ஜிபிஎஸ் நேவிகேஷனோட வரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வண்டியில் ஃபீச்சர்ஸுக்கு குறை இல்லை, ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட லைட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி தான். சரி, ஓகே, அதில் டவுட் இல்லை. அதுக்கடுத்து மற்ற இந்த வண்டியோட வேறு ஏதாவது விஷயங்கள் லீக் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இல்லை. பட் எக்ஸைஸ் நோட் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு எக்ஸைஸ் நோட் கேட்கும்போது என்ன ஒரு விஷயம் ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஹீரோ அண்ட் ஹார்லே டேவிட்சன் 2 பேரும் சேர்ந்து ஒரு பைக் லான்ச் பண்ணாங்க இல்லையா, ஹார்லே டேவிட்சன் 440Xன்னு. அந்த வண்டியோட இன்ஜின் மேபி இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும்னு ஒரு ஃபீலு. ஏன்னா அந்த எக்ஸைஸ் நோட்டில் அதை மாதிரி ஒரு ஃபீல் பண்ண முடியுது. மேபி நான் போட்டு விடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்றத. கேட்டிங்களா, உங்களுக்கு என்ன தோணுது, இன்ஜின் எந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வரப்போகுதுன்னு? இப்போதைக்கு அந்த ஒரு எக்ஸைஸ் நோட்டு மட்டும்தான் அந்த இன்ஜின் சம்மந்தப்பட்ட விஷயமா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வேறு எந்த விஷயத்தையும் அவங்க இன்ஜின் சம்மந்தப்பட்டு சொல்லலை. மேபி அது இப்போ புதுசாக கரிஸ்மாவில் யூஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 210cc ஒரு இன்ஜின், மேபி அதுவும் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை நம்ம ஹார்லே டேவிட்சனில் யூஸ் பண்ணியிருந்த அந்த ஒரு 400cc இன்ஜினும் எடுத்துகிட்டு வரலாம். பட் பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஹார்லே டேவிட்சனில் யூஸ் பண்ணியிருந்த அந்த ஒரு 450cc இன்ஜின் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வச்சிங்களா, அது திருத்திட்டு அந்த ஒரு பைக்கோட அந்த ஒரு டீசரில் நம்ம பார்க்கும்போதுன்னு வச்சிங்களா, அந்த வண்டியோட ஒரு வார்த்தைகளும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சர்ஃபேஸில் வச்சு காமிச்சிருந்தாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அந்த வண்டியால் எப்படியாப்பட்ட ஒரு சர்ஃபேஸ்லையும் ட்ராவல் பண்ண முடியும்ன்றதையும் அவங்க அந்த டீசர்ஸ் மூலமாக அவங்களுக்கு மீன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த மேவரிக்ன்ற வேர்டுக்கு என்ன ஒரு அர்த்தம்னு பார்க்கும்போதுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களா, அது ஒரு ஃப்ரீடம் உள்ள ஒரு லீடருக்கான ஒரு அர்த்தம் மாதிரி அந்த ஒரு பேர். அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீடம்ன்றப்ப அந்த வண்டியால் எல்லா இடத்துலையும் ஃப்ரீடமாக ஈஸியாக போக முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்றப்ப அதை மாதிரி ஒரு ஃப்ரீடம் உள்ள ஒரு மிஷினாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுன்றப்ப நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் வேணும். அந்த ஒரு இன்ஜின் ஹார்லே டேவிட்சனோட அந்த ஒரு 447 இன்ஜினாக கூட இருக்கலாம், இல்லை அந்த 210cc இன்ஜினாக கூட இருக்கும். அது நம்மளுக்கு லான்ச் ஆகும் போது தான் தெரியும். சரி, இந்த வண்டியில் லான்ச் டேட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு வர ஜனவரி 23 அன்னைக்கு இந்த வண்டியை பற்றியான அதிக நியூஸ்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆமாம், அவங்க டீசர்லேயே அதான் சொல்லியிருக்காங்க. See you back on 2023 ஜனவரி, 2024 ஜனவரி 23 அன்னைக்கு உங்களை பார்க்குறேன்னு ஹீரோ சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அன்னைக்கு எந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செய்வாங்கன்னு. சரி, ஓகே, மற்றபடி வண்டியோட டிசைன் அது மாதிரி விஷயங்கள் ஏதாவது லீக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எதுவுமே இல்லை. அப்படியே உங்களுக்கு நார்மலாக அந்த ஒரு இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இண்டிகேட்டர்ஸ் அதில் தெரியுது. இண்டிகேட்டர்ஸும் ஃபுல் எல்இடி யூனிட்டோட வருதுன்றது அந்த ஒரு விஷயத்தில் தெரிஞ்சிருது நம்மளுக்கு. சரி, ஓகே, ஓவரால் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைக் பற்றி நான் கெஸ் பண்ண எல்லா விஷயங்களும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அப்கமிங்கில் வரப்போகிற இந்த ஹீரோ மேவரிக் பற்றின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு டைம் ஃபார் வாட்சிங். பாய், see you later.